மதுரையின் பெருமை தொன்மையை போற்றும் விதமாக தேரோடும் வீதியில் ஊர்கூடும் திருவிழா கோலாகலமாக நடந்தது. மதுரை மாவட்டத்தில் தேரோடும் வீதியில் ஊர்கூடும் திருவிழா கடந்த 8ஆம் தேதி துவங்கியது. அலங்கார வாகனங்கள் மற்றும் கலைகளின் அணிவகுப்பு ஊர்வலத்தை மதுரை கல்லூரி மைதானத்தில் 9ஆம் தேதி கவர்னர் ரோசையா துவக்கி வைத்தார். கொம்பிசை, காவடி, கரகம், நடமாடும் குதிரை, நாதஸ்வரம், தவில், பொய்க்கால் குதிரை, நையாண்டி மேளம், பறையாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம், செண்டை மேளம், கொக்கிலி கட்டை ஆட்டம், பேண்ட் வாத்தியம், தற்காப்பு கலைகளை நிகழ்த்தியவாறு கலைஞர்கள் சென்றனர். விழாவில் சிலம்பாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழகம் தான் எல்லா கலைகளோட ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்திருக்கு. இந்த சிலம்பாட்டம் தமிழகத்துக்கால இதை அழியாம பாதுகாக்கிறதுக்கு இது போன்ற விழாக்கள் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வரணும். நாங்களும் எங்களை உற்சாகமூட்டுறதான் அந்த விழா அமைஞ்சிருக்கிறது. நாங்கள் சந்தோஷப்படுறோம். பெண்கள் முளைப்பாரி சுமந்தனர். கண்ணகி தலைவிரி கோலத்துடன் கையில் சிலம்பு ஏந்தி நீதி கேட்டதை குறிக்கும் வகையில் மாணவிகள் வேடமிட்டிருந்தனர். குதிரை சாரட் வண்டியில் மன்னர், அரசி பயணம், ரோமானியர்களுடனான பண்டமாற்று முறை, பென்னிக்விக் கட்டிய முல்லை பெரியாறு அணை, மகாத்மா காந்தி மதுரைக்கு ரயிலில் வந்தது, விவசாயிகளை கண்ட காந்தி மதுரையில் அரையாடையை உடுத்தியதை விளக்கும் வாகன அணிவகுப்பு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, கள்ளழகர் வைகையில் இறங்குதலை குறிக்கும் மாதிரிகளுடன் வாகனங்கள் அணிவகுத்தன. மேலமாசி வீதி, விளக்குத்தூண், கீழமாசி வீதி, யானைக்கல் வழியாக தமுக்கத்தை பேரணி அடைந்தது. நம்ம மதுரையோட பெருமையும் பாரம்பரியத்தையும் பார்க்கறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பே கம்மியா இருக்கு. இந்த மாதிரி பொய்க்கால் குதிரை, பொய்க்கால் ஓட்டம், மானாட்டம், மயிலாட்டம், காவடி, கரகம் இதெல்லாம் பார்க்குற பசங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தமிழோட சிறப்பையும் பண்பாடையும் உணர்த்துற விதமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கா கலைகள் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இவ்வளவு கலைகள் இருக்கு, அதை நேரடியா நம்ம பாக்குற சான்ஸ் ஒண்ணு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பேரணியை வழியெங்கும் மக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். இந்த வாகன அணிவகுப்பு நிகழ்ச்சியை காண வந்திருந்த மக்கள் கூட்டத்தால் மதுரை மாநகரமே ஸ்தம்பித்தது.